ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு திசைக்குண்டான பலன்களும் அதுக்குண்டான தாந்திரிக பரிகாரங்களும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் நீங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு டைம் செஞ்சாலே போதுமானது. குரு திசை உங்களுக்கு நல்ல யோக திசையாக மாறி பலன்களை கொடுக்குங்க. பொதுவாகவே குரு திசை ஆரம்பிக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா வியாழ மகா திசை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படிலாம் இருக்காது. குரு திசை நிறைய பேர்த்துக்கு அவயோகத்தையும் செய்து வச்சு செஞ்சிருவாரு அப்படின்னா அது குருவாக தான் இருப்பார். எல்லா ராசிக்கும் குரு ஒரே மாதிரி வேலை செய்யவே மாட்டாருங்க. சில ராசிகளுக்கு குரு யோகத்தையும் சில ராசிகளுக்கு கஷ்டத்தையும் குரு கொடுப்பாரு. பொதுவாக குரு தனக்காரகன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கோல்டு மங்களம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குருவை தான் பிரதானமாக எடுப்பாங்க. ஒரு சுப நிகழ்வு நடக்குது, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல குரு இருப்பார். இப்போ பிராமின் இருக்கார் இல்லைங்களா, அவர் எதுக்கு கூப்பிட்றோம், நல்ல விஷயங்களுக்கு நம்ம கூப்பிடுவோம் இல்லைங்களா. அது மாதிரி தான் குரு வந்துட்டாலே நமக்கு நிறைய நன்மைகள் தான் செய்வார் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். பட் ஆனால் இப்போ இதே ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு அஷ்டமாதிபதியாக போகிறாரு. துளாராசிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 6 குடையவராக போகிறாரு. அப்போது துளாராசிக்கு குருதசை நடக்கும்போது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய லெவலில் கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது நான் சொல்கிறது ராசின்னு சொல்லிட்டேன், பொதுவாகவே லக்னம் தான். நீங்கள் என்ன ராசி என்ன லக்னம், குரு திசை இப்போ உங்களுக்கு யோக திசையாக இருக்கா, உங்கள் லக்னத்துக்கு குரு எந்த இடத்துல இருந்து திசையை நடத்துகிறாரு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். பொதுவாகவே குரு அப்படிங்கிறவர் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், தனக்காரகன். இந்த குரு அப்படிங்கிறவர் என்ன, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டீச்சர். நமக்கு டீச்சர் ஃபஸ்ட்டு என்ன விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, படிப்புங்கிறது செகண்டரி தான். நல்ல ஒழுக்கத்தை தான் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைங்களா. அப்போ குரு தசை நான் ஆரம்பிச்சிட்டாலே ஒழுக்கமாக இருக்கணும், வேறு எதுவுமே இல்லை. மெயின் பரிகாரம் என்னென்னா நீங்கள் அதாவது எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் குருவுக்கு பிடிக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். நீங்கள் பொதுவாகவே இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு குருதசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு வாலண்டரியாக போய் கைட் பண்ணுவீங்க. உங்கள் பேச்சை ஒருத்தர் கேட்டு அது மூலிமா அவர் நல்லா இருப்பார், முன்னேறுவார், வாழ்க்கையில் வெற்றி அடைவார். உங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா குருதசை உங்களுக்கு நடக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக மாற்ற முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா குருதசைங்கும்போது எதிர்பாராமல், அதாவது எந்த வித பிரதிபலனும் பாராமல் ஹெல்ப் பண்ணக்கூடியவர் தான் குரு. இப்போ நமக்கு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சர் நம்மக்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ நல்லா படி, நல்லா முன்னேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பிரதானமாக எடுப்பாங்க. அவங்க அதுக்கு சம்பளம் வாங்கவங்க தனி, வேறு விஷயம். பட் ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் தன்னோட குழந்தை அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஒழுக்கத்தை தான் ஒபீடியன்ட்டு டீச்சருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிக்கிற பையனை காட்டிலும் ஒழுக்கமாக இருக்கிற ஒபீடியண்ட்டான ஸ்டூடெண்ட்டை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீச்சருக்கு. இது எல்லா டீச்சருக்கும் பொதுவானது. நல்லா படிக்கிற பையனை பிடிக்கும், பட் ஆனால் அதை காட்டிலுமே அதாவது நல்ல ஒபீடியண்ட்டாக தான் சொல்கிற விஷயங்களை கேட்டு ஒழுக்கமாக நடக்கக்கூடிய பையனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே தான் குருவும். குரு உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சொசைட்டியில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்குமே கட்டுப்பட்டு நடந்துட்டிங்கனாலே பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. ஆனால் யதார்த்தமான உண்மை என்னென்னா, இந்த தசாபுத்தி ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு அதுக்கு மீறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் சூழ்நிலைகளும் நம்மளை பிடிச்சி தள்ளும். இது ரெண்டுக்கு இடையில ரொம்ப போராட்டத்தில் தவிக்கிறவங்க இந்த குரு திசையில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன நன்மையாக இருக்கோ அதை எடுத்து செய்யுங்க. சில பரிகாரங்களை செஞ்சுக்குங்க, அது தப்பே கிடையாது. குரு திசை ஆரம்பிச்சிட்டாலே, அதாவது மிதுன ராசி கன்னி ராசிக்கெல்லாம் குருவே பாதகாதிபதியாக இருப்பார். இந்த ராசியில் பிறந்தாலே பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறவங்க அட்வைஸ் பண்ணுறவங்களாம் அதாவது அட்வைஸ் பண்ணுறவங்கங்கிற பேரில் கொலையாக கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். மிதுன ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே அட்வைஸ் கேட்குறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது அட்வைஸ் பண்ண வரேன்னு சொல்லி அவங்களுக்கு இரிட்டேஷனை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க இந்த குருதசை நடக்கும்போது. அதே மாதிரி எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி யோகத்தை கொடுக்காது. இந்த ரிஷபராசி துலா ராசி, இந்த ரிஷப லக்னம் துலா லக்னம் மிதுனம் கன்னி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குருதசை நடக்கும்போது கொஞ்சம் சிரமங்களை அனுபவிப்பாங்க. அதே நேரத்தில் மேச லக்னம் விருச்சக லக்னத்துக்கெலாம் சூப்பர். விருச்சக லக்னத்துக்கெலாம் விருச்சக லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு 5லேருந்து திசையை நடத்துது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. அந்த திசை உங்களுக்கு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி மகர லக்னம் கும்பத்துக்காவது ஓரளவு
பரவாயில்ல. ஆனால் மகர லக்னத்துக்குலாம் வந்து நல்லது செய்ய மாட்டார் பெருசாக நிறைய. ஏன்னா விரயத்துக்கு தான் 3 குடையவரும் 12 குடையவரும் சரியான அலைச்சல்கள் இருக்கும். நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுவீங்க, ஆனால் அதுக்குண்டான பலனே கிடைக்காது. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். ஆனால் மகரத்தில் வந்து குரு நீச்சம், கடகத்தில் உச்சம். கடகத்துலேயும் வந்து கடக லக்னத்தில் பிறந்து குரு தசை நடக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு கடன் இருக்குது. ஆனால் அந்த கடனை வந்து அதாவது குரு திசையில் 16 வருஷத்தில் 8 வருஷம் வந்து கொஞ்சம் கடன் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த 8 வருஷத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கணும். அந்த கோவில், அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இந்த பரிகாரம். ஆனால் அதை நீங்கள் டைரெக்டாக செய்யணும், சரிங்களா? உங்களுடைய கையால் நீங்கள் செய்யணும். இது வந்து அதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி கோவிலை நீங்கள் தேடி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோதுவாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலை நீங்களாக தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, அது எந்த கோவிலாக வேணால் இருக்கலாம். விநாயகர் கோயிலாக இருக்கலாம், அம்பாள் கோவிலாக இருக்கலாம், எந்த கோவில் வேணால் நீங்கள் இருக்கலாம். அந்த கோவிலில் வந்து நவகிரகம் இருக்கணும், நவகிரகத்தில் குரு பகவான் இருக்கணும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு, இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா, ஒரு வியாழக்கிழமை காலையில் 6 to 7 செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 8 to 9 நைட்டு செய்யுங்க. வியாழக்கிழமை வந்து காலையில் 6 to 7ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு ஹோரை வருது. அதே மாதிரி 8 to 9 அப்படிங்கிறது வந்து குரு ஹோரை வருது, நைட்டு 8 to 9ங்கிறது. ஸோ இந்த நேரத்தில் செய்யுங்க. அதுவும் இல்லாமல் தேய்பிறையில் செய்யணும். குருனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், மிகுந்த மன வேதனைக்குள்ளாக இருக்கீங்க அப்படின்னா தேய்பிறையில் தான் கண்டிப்பாக செய்யணும். இதை ஒரே ஒரு டைம் மட்டும் செய்யுங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, 3 வெத்தலைங்க. வெத்தலை அப்படிங்கிறது வெள்ளை வெத்தலையாக இருக்கணும். 3 வெள்ளை வெத்தலை, அதாவது லைட் பச்சையாக இருக்கும் இல்லையா, அதுதான் லைட் கிரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரில் இருக்கிற வெள்ளை வெத்தலை. அதுதான் வெள்ளை வெத்தலைன்னு சொல்லுவோம். 3 களிப்பாக்கு, 3 1 ரூபாய் காயின், அப்புறம் கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்க, அது வந்து பச்சையாக ஊற வைக்காமல் பச்சையாக அப்படியே கொஞ்சம். அதுக்கு அடுத்தது கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சு மாலையாக கோத்துக்கணும். 108 சுண்டலை நல்லா, அதாவது கொண்டக்கடலையை ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து மாலையாக கோத்துக்கங்க. அப்புறம் வந்து முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா, அது 2 முழம். அப்புறம் குரு பகவானுக்கு அந்த அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கட்டுறதுக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரம், அது ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும், சின்னதாக இருக்கும், அது வாங்கிக்கோங்க. முல்லைப்பூ வந்து 2 முழம். வாழைப்பழம் வந்து தேன் வாழைப்பழம் இருக்குல்ல, அது வந்து 3 வாழைப்பழம். அப்புறம் வந்து மஞ்சள், குங்குமம், இந்த சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி. அப்புறம் வந்து இந்த சாப்பாடு வந்து லெமன் ரைஸ் செய்யணும். அதாவது நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், மஞ்சள் கலரில் இருக்கும்ல, அது லெமன் ரைஸு. ஸ்வீட் வந்து கம்பல்சரி இருக்கணும். அது வந்து லட்டு மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த லட்டு தான். எல்லோ கலரில் தான் வைக்கணும். குருவோடைய கலரே வந்து எல்லோ தான். அதனால் வஸ்திரம் குரு பகவானுக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரம் தான். அதே மாதிரி சாப்பாடும் வந்து லெமன் ரைஸு. அதுக்கப்புறம் மஞ்சளில் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும்ல அந்த லட்டு, அதுதான் அதுதான் வந்து நீங்கள் படைக்கணும். அதே மாதிரி தீபம் வந்து 21 நெய் தீபம். இந்த இதை வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. நீங்கள் வந்து ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க கோயிலே இது செய்யுங்க. ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து பெரிய பிரசித்தியான கோயிலுக்கு தான் போகணுன்னு இல்லை. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் எங்கே வேணால் போங்க. ஆனால் நீங்கள் எந்த கோவிலில் செஞ்சாலுமே ஆத்மார்த்தமாக செஞ்சிங்கன்னா அது வேலை செய்யும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அது வந்து சுமாராக தான் இருக்குலாம் நீங்கள் சொல்லாதீங்க. தெய்வம் எங்கே இருந்தாலும் வேலை செய்யுங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே போங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கேயே போங்க. விநாயகரை போய் நல்லபடியாக வணங்குங்க. நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பலிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நவகிரகத்திட்ட போய் நில்லுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குரு பகவான் இருக்கார்ல, அவருக்கு நேருக்கு நேராக நிற்கணும். சனி பகவானுடையதுக்கு தான் வந்து நேருக்கு நேராக நிற்கக்கூடாது. குரு பகவானுக்கு வந்து நேருக்கு நேராக நிற்கணும், சரிங்களா? நேருக்கு நேராக நின்றுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வஸ்திரத்தை கட்டி, மஞ்சள் பட்டு வஸ்திரம்னு சொன்னீங்கன்னா அதை வந்து குரு பகவானுக்கு கட்டி விட்டுட்டு 2 முழம் முல்லைப்பூன்னு சொன்னேன் இல்லையா, அந்த முல்லைப்பூவை என்ன செய்யணும் அப்படின்னா, அதை முன்னாடி ஆண்டாள் எப்படி முன்னாடி மாலை போட்டிருப்பாங்க அதே மாதிரி மாலையை அவருக்கு போட்டு விட்டுட்டு, அதே மாதிரி வெத்தலை இருக்கு இல்லையா, தனித்தனியாக ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும். அவருடைய பாதத்துக்கு பக்கத்துலேயே வெத்தலையை என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக வச்சுருங்க. அந்த ஒவ்வொரு வெத்தலை மேலே ஒரு களிப்பாக்கு 1, ஒரு 1 ரூபாய் காயின் 1, அப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம் 1, கொஞ்சம் உதிரி முல்லைப்பூ வச்சுட்டு, அப்புறம் கொண்டக்கடலை இருக்குல்ல, அதாவது அந்த குரு பகவானுடைய நவதானியம் வந்து கொண்டக்கடலை, அதனால் கொண்டக்கடலை கொஞ்சம் வச்சிடணும். ஒரு வாழைப்பழம் 1 வச்சுருங்க. அதே மாதிரி அவருக்கு முல்லைப்பூ போட்டு விட்றீங்களா, போட்டு விட்டுட்டு அப்புறம் அந்த 108 சுண்டல் மாலை மாதிரி கோத்து வச்சுருக்கீங்களா, அதையும் அவருக்கு போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு 21 நெய் தீபம் அப்படிங்கிறத போடுங்க. 21 நெய் தீபத்தை வந்து போட்டு விடுங்க.
பக்கத்துலேயே போட முடிஞ்சால் போடுங்க. இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருப்பாங்கள்ல, தீபத்துக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல போய் 21 நெய் தீபம் போட்டுட்டு நீங்கள் கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த லெமன் சாப்பாடையும், அதாவது நல்ல டேஸ்ட்டாக செய்யணும். பிரசாதம் தானேன்னு அசால்ட்டாலாம் செய்யாதீங்க. பயபக்தியோட நல்ல டேஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த இது இருக்கணும். ஆனால் என்னென்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்க்காம செய்யணும். அதை கொண்டு போய் நீங்கள் படைச்சிட்டு லட்டு இருக்கு இல்லைங்களா, அதுவும் இதுவும் படைச்சிட்டு சும்மா ஒரு 2 பேர் 3 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இருந்தாலே போதுமானது தான். அதை படைச்சிட்டு நவகிரகத்தை 9 சுற்று சுற்றணும். சுற்றும்போது என்னென்னா என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து குரு தசை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வேண்டிக்கிங்க. எனக்கு கடன் இருந்தால் கடன் வந்து பிரச்சனை வந்து சீக்கிரம் தீரணும், எனக்கு திருமணம் சீக்கிரமாக ஆகணும், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதை வேண்டிக்கங்க. வேண்டிட்டு 9 சுற்று சுற்றிட்டு குரு பகவானுக்கு வந்து சூடம் சாம்பிராணி ஊதுபத்திலாம் காமிச்சு 9 சுற்று சுற்றிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு அந்த சாப்பாடு லட்டு இருக்குல்ல அதை எடுத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க. அதாவது எக்காரணத்தை கொண்டு நீங்களோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இதை யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது தாந்திரிக பரிகாரம், மற்றவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ இல்லை நீங்களோ சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி திரும்பி வரும்போது அந்த பாக்ஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வந்து கொண்டு போயிருக்கீங்கள்ல, இந்த சூடம் சாம்பிராணிலாம் மீதி இருந்துச்சுன்னா வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. தாந்திரிக பரிகாரங்களால வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. டிஃபன் பாக்ஸை மட்டும் அங்கேயே கழுவிட்டு, ஒரு பொருட்கள் கூட அதில் ஒட்டியிருக்கக்கூடாது. அப்படியே வெறும் எம்டி டிஃபனாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அங்கேயே கழுவிட்டு வெறும் டிஃபனாக மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தால் போதும். இதை வந்து வியாழக்கிழமை காலையில் 6 to 7 அல்லது நைட்டு 8 to 9 தேய்பிறையில் இதை செய்யுங்க. ஒரே ஒரு டைம் செஞ்சால் போதுமானது. இந்த குரு தசை வந்து உங்களுக்கு நல்ல யோக தசையாக மாறும். என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தசை நடக்குது அப்படின்னாலே இந்திர பகவான் வழிபாடு தான். ஆனால் இந்திர பகவானுக்கு கோவில்கள் அதிகமாக இல்லை, எங்கேயுமே இல்லை மேக்ஸிமம். ஸோ அதனால் இந்திர பகவான் வழிபாடு பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா பிரம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். இந்த பிரம்மர் எங்கே இருப்பார் அப்படின்னா, எல்லா சிவன் கோவில்லையும் பிரம்மருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோவிலில் வந்து பிரம்மரை வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. வன்னி மரத்துக்கு பக்கத்தில் வந்து அடியில் வந்து பிரம்மர் இருப்பார். அவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா திருச்சிக்கு பக்கத்தில் பிரம்மபுரீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கே போய் பண்ணுங்கள். அதே மாதிரி குரு வழிபாடு உத்தமர் கோவில் வழிபாடு இருக்குது. உத்தமர் கோவிலுக்கு போய் குரு வழிபாடு 7 சப்த ரிஷிகள் இருக்குது, அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் அதை விட பெஸ்ட்டு வந்து பிரம்மதேவர் வழிபாடு தான். குருவுக்கு அதிதேவதை அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி கிடையாது, பிரம்மர் தான். அதனால் பிரம்மர் தேவ வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கைடாக இருக்கீங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கீங்க அப்படின்னா, அதுவே குருதசைக்கு ரொம்ப பெரிய பெரிய பரிகாரங்கள் தான். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் இருக்குல்ல, கை குழந்தைகள், அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். கர்ப்பஸ்திரீகளுக்கு வந்து அதாவது உங்களால் என்ன முடியுதோ வாலண்டரியாக ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கர்ப்பஸ்திரீகளுக்கு வாலண்டரியாக ஹெல்ப் பண்ணுங்கள். கை குழந்தைகள் வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு, அவங்கள போய் பார்த்துக்கணுன்னா வாலண்டரியாக போய் பார்த்துக்கங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதை போய் நீங்கள் செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த குரு திசையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.